இந்தியாவில் வார் ப்ரிப்பேர்ட்னஸ்க்காக மாக்ட்ரில் நடக்கும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை கிரில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா மிட் நைட்டில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு குங்கும பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி அரௌண்ட் 140 AM வந்து 25 நிமிஷம் தொடர்ந்து 24 மிசைல்ஸை வச்சு 9 டெரரிஸ்ட் ஸ்பாட்ஸை அக்யூரேட்டாக பிரில்லியண்ட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த 9 டெரரிஸ்ட் ஸ்பாட்ஸில் 4 டெரரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயுமே இருக்குது, அங்கேயே போய் அடிச்சிருக்காங்க. அண்ட் மோரோவர் மீதி 5 வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குது, அதையும் செமையாக அடிச்சிருக்காங்க. இதை வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வியோமிகா சிங்கான வின் கமாண்டரும் கர்னலான சோஃபியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரஃபேல் ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் ஸ்கேல்ப்ஸ் அப்படின்ற மிசைல்ஸை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினாங்கல்ல, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் ஹேமர் பாம்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, மற்ற நாடுகள் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது, நாங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கோம், ஏன் பண்ணியிருக்கோன்றதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடில் வந்து நடத்தப்பட்டு இருக்கு. அண்டு இது நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பயங்கரமான ஒரு பதட்டம் வந்து நிலவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 சிவிலியன்ஸ் வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க நம்ம இந்தியா சைடில். அது ரொம்பவே சோகமான விஷயம். வார் அப்படின்றது ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படின்னாலும் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையே இருக்குது. அவங்க டெரரிஸ்ட் குரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா ஒன்றுமே பண்ணாது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இஸ் பேக்கிங் அப் த டெரரிஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம், ஆர்மி சீஃப் முடினாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆளுங்க வந்து பேக்கப் பண்ணுறதுனால தான் இப்போ பிரச்சனையாகுது. இன்னும் சோகமான விஷயம், மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா கெனான் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட காஷ்மீர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. எதுக்கு நீங்கள் மக்கள் மேலே கை வைக்கிறீங்க? நம்ம டார்கெட் பண்ணது மக்களே கிடையாது, டெரரிஸ்ட் குரூப்ஸை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட செமையாக கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகுதுன்றது தெரில. ஸோ இந்தியா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இனிமேல் அட்டாக் பண்ண மாட்டோம், பட் நீங்கள் வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வி வுட் ரிட்டாலியேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் சைடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரெலாம் பெரிய பிரச்சனையாச்சுன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்றது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும். டெரரிஸ்ட்டை உண்மையாக வெளில துரத்தி தான் ஆனால் அது ஒரு விஷயம் ஹேண்டியாக வந்து இன்னொரு சைடில் இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் வந்து பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.